இதில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கும். இந்த ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அரசியல் பிரமுகர் கார்பரேட் சதியோட இந்த வேலையை செஞ்சு இந்த நிறுவனத்தை முடக்க பார்க்கிறாரு. அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மைவி3 ஆடை பத்தி தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு புதிய சீரி என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதாரத்தோட வீடியோவோட நான் உங்கள்கிட்ட நான் காட்ட போறேன். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஒரு நபரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, மாற்றுத்திறனாளி. இவங்க 2 பேரும் அந்த மாற்றுத்திறனாளி வீடியோவை இந்த வீடியோல என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து நான் உங்களுக்கு இணைக்க போறேன். அந்த மாற்றுத்திறனாளியோட கருத்துப்படி பார்த்தாக்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருக்கு வந்து நல்ல விதமா வெயில்ல வந்து அவர் வெளியே வரணும், அதாவது இது யாரு காரணம் அவர் ஜெயிலுக்கு போக அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி பேட்டியையும் இந்த வீடியோல இணைக்க போறேன். இது நீங்க ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாவே யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்றேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இப்போ நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 மாற்றுத்திறனாளிகள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதுல வந்து அதாவது ஸ்ரீநிதி அசோக் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் கொடுத்த ஒரே ஒரு புகார் தான். அப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுல எந்த பிரச்சனை சலசலப்பு இல்லாம இப்ப டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் அதோட அமைத்துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொண்டு இந்த கம்பெனியை வளர விடாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு சரியான முறையில பணம் கிடைக்கல, முறையா அனுமதி பெறல, இதனால வந்து 10 லட்சம் பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த சோக காட்சியை வீடியோல காட்ட நீங்க பாருங்க. வணக்கம், நான் வந்து நாகை மாவட்டத்திலேருந்து இந்த மைவி3 ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். கிட்டத்தட்ட 200-300 பேர் எனக்கு டவுன்லைனில் இருக்கிறாங்க. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிறுவனத்தில் வருமான வாய்ப்பை பெற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு அரசியல் பிரமுகர் இந்த நிறுவனத்துக்கு எதிராக பொய் வழக்கை தொடர்ச்சியாக தொடர்வதன் மூலமாக இந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனத்தின் மூலமாக EOW கேஸ் மாற்றி அதை தடைப்பட்டு இருக்கிறது. இது ஒரு தனிநபர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த நிறுவனம் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், மொத்தம் 60 லட்சம் பேர் இருக்கோம். இதில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கோம். இந்த ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அரசியல் பிரமுகர் கார்பரேட் சதியோட இந்த வேலையை செஞ்சு இந்த நிறுவனத்தை முடக்க பார்க்குறாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்களும் தீர விசாரித்து இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடப்பதற்கு ஆவணம் செய்யும்படி ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதில் முதியவர்கள், விதவைகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய சார்பாக இந்த நிறுவனத்தின் உறுப்பினர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை வச்சு ஆடு பார்க்குறது மூலமாக அந்த விளம்பரத்தை விடுறாங்க. அதன் மூலமாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். அவங்கவுங்க தகுதியின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரலும் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் கட்டமைச்சிருக்குது. இதில் வருமானம் வந்து ஒரு 5 மாதமாக தடைப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த விதிமுறை இருந்ததுனால அந்த 4 மாதங்களாக வருமானம் வரல. இப்போ KYC அப்டேட் பண்ணதுனாலையும் இந்த நிறுவனத்தில் வருமானம் வரல. இந்த நிறுவன தலைவர் திரு சக்தியானந்தன் அவர்கள் தேர்தல் தேதி முடிந்து 4ஆம் தேதிக்கு பிறகு இதில் கிட்டத்தட்ட 5 வகையான கேட்டகரி இருக்காங்க. அதில் OM, BM, CM, GM, DM இருக்காங்க. இதில் உள்ள நபர்களுக்கு படிப்படியாக அவர்கள் ஏர்னிங் பண்ணக்கூடிய தொகையை அவங்க கொடுக்கக்கூடிய வங்கி கணக்கில் நிஃப்ட் பரிமாற்றம் செய்து வச்சாங்க. இப்போது அதற்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிதாக இந்த சொல்லக்கூடிய அரசியல் பிரமுகர் வந்து மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்து இந்த பாமர மக்கள் இந்த நிறுவனத்தில் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை தொடுத்திருக்கிறாரு. சில யூடியூப் சேனல்களும் சில மாத நாளிதழ்களும், அதாவது நாணய விகடன், ஜூனியர் விகடன் போன்ற நாளிதழ்களும் இதில் வந்து பொய்யான எந்த ஒரு முகாந்திரத்தையும் விசாரிக்காமல், எங்களை போன்றவர்களிடத்தில் டெஸ்டிமோனியல் எடுக்காமல் பொய்யான தகவலை கொடுத்ததுனால இன்றைக்கி 60 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் இந்த மனுவை கொடுத்து தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது, அதை மீட்டு தரும்படி தாழ்மையோடு இந்த உறுப்பினர்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சிக்கந்தர். நண்பர்களே, இந்த வீடியோ காட்சியை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து லைஃப் வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாசம் கிடைக்கக்கூடிய அந்த 160 ரூபாய், ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அவங்க மக்களுக்கு கிடைச்சது. சோ ஒரு நாளைக்கு 160 1600 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிச்சு. மாசம் வந்து 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணவங்களும் நம்ம மைவி3 ஆடில் பாக்குறவங்கள்ட்ட
அந்த அதாவது கேரண்டி ரிட்டர்னா வந்து அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்கள் வந்து அதாவது எவ்வளவு லாபம் வருதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல அரசாங்கத்துடைய உதவி இல்லாம, அரசாங்கத்துடைய நம்பிக்கை கேரண்டி ரிட்டர்ன் கேரண்டி சர்டிபிகேட் இல்லாம இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வருத்தமா நினைக்கிறேன். பாதிக்கப்படுறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் போதும் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பி தள்ளுறதையும் பாக்குறோம். உங்கள் என்ன மட்டும் இல்ல, எல்லார்ட்டையும் சராசரியான உண்மை. ஏமாறுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிந்திச்சோம்னு சொன்னாக்கா ஓகே இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். சோ இந்த விளம்பரம் பாக்குறது தவறான்னு சொன்னா நான் சொல்ல விரும்பல. சோ விளம்பரம் பாக்குறதுனால தவறு இல்லை அப்படிங்கிறத விட, விளம்பரம் பார்த்து முடிஞ்சு நம்மளுடைய பணத்தை வந்து ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு பணம் கட்ட சொல்றாங்கல்ல, அதுதான் தவறுன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குறைச்சலாம் நீங்க ஒரு 500 ரூபாய் கட்டுறீங்கன்னாக்கா உங்களை 100 பேர் கட்ட வைக்க சொல்றாங்க. 100 பேர் கட்டினாங்கன்னு சொன்னாக்கா 50,000 ரூபாய் ஆச்சு. உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போறதால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 50,000 ரூபாய் ஏன் பண்ணிட்டாங்க இல்லையா? இது சங்கிலி தொடர் மாதிரி போனதுனால உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேக்கேஜ் அந்த மெடிசனை கொடுத்து நீங்க சேல் பண்ண சொல்றாங்க. சோ இன்கம் தான் பெஸ்ட் இன்கம். எல்லாராலையும் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கமெண்ட்ல தெரியுங்க. அது மட்டும் இல்லாம சக்தி ஆனந்தன் கைதாகி இப்ப ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சோகமான செய்தியையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாகை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்டையும் ஒரு கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறாரு. அதாவது எம்டி சக்தி ஆனந்தனை வந்து வெளியே விடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால கருவலையும் கூர்ந்து தயவு செய்து முதலமைச்சர் அவர்களே அவரை வந்து வெளியில விடுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அரசு சார்பா நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதனால வந்து தினசரி அதாவது 160 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் ஏன் பண்ணக்கூடிய மக்களுக்கு இப்ப வந்து எந்த பணமும் கிடைக்கல அப்படிங்கிற விளம்பரமும் டல் அடிச்சிருச்சு. விளம்பரம் போறதும் குறைஞ்சிருச்சு. மெடிசன் அந்த ப்ராடக்ட் விற்கிற ஒரு சூழ்நிலையும் குறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசியில இருக்கிறோம், கோயம்புத்தூர், மதுரையில இருக்கக்கூடிய மைவி3 ஆட் பாக்குறவங்க, மைவி3யோட அலுவலகத்துல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறத அதாவது குழம்பிக்கிட்டு இருக்கிறதையும் அந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தெரியப்படுத்துற அடிப்படையில என் டிடி சேனல் மூலமாக தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மைவி3 ஆடுல வந்து விளம்பரம் பார்க்கறவங்களுக்கும் மைவி3ல வந்து அந்த ப்ராடக்டை எடுத்து விற்கிறவங்களுக்கும் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சக்தி ஆனந்தன் வெளியே வந்தாலே ஒழிய இதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில இந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில மறுமலர்ச்சி கண்டிப்பா ஏற்படணும். மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விளம்பரத்தெல்லாம் ஏன் ஐயா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்றாங்க. நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். நானே இந்த பிரச்சனையில ஒரு சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஆனா அதை விட்டு தவிர்த்துக்கிட்டேன் அப்படிங்கறத மட்டும் தான் உண்மை. எங்க தெருவுலயே 5 பேர் பாக்குறாங்க, நம்ம ஊர்லயே வந்து ஒரு 30 பேர் பாக்குறாங்க கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் தெரியப்படுத்துறேன். இவங்களும் பணத்தை போட்டு ஏமாந்துருக்காங்க, பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து குரூப் ஆஃப் வாட்ஸ்அப்ல வச்சிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா யாருமே வந்து வாட்ஸ்அப் குழுக்கள்ல எதுவுமே இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு இந்த கேஸை கையில எடுத்து குற்றப்பிரிவு அதிகாரி மூலமா இவங்க இந்த கம்பெனி சரியான முறையில் நடத்துதா, இந்த கம்பெனி நடத்தலாமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பணத்தை கொடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா ஒரு முடிவு பண்ணி ஒரு சரியான பாதையில கொண்டு போனாக்கா நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம். அது வரைக்கும் நம்ம டிடி சேனல் மூலமாக மைவி3 ஆடு சம்பந்தமா என்னென்ன செய்திகள் வருது உடனுக்குடன் தமிழக மக்களுக்கும் மைவி3 பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸுக்கும் நான் தெரிவிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். எப்படிங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நம்மளே புதிய எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.